5 பைசா கூட செலவு பண்ணாம கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வாழ ஒரு இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துல 365 நாளும் விதவிதமா சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் இந்த ஊர்ல. யாரும் பசியோட தூங்க மாட்டாங்க. அதுதான் நம்ம அண்ணாமலையாரின் திருவண்ணாமலை. உலகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை. எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத மருந்து திருவண்ணாமலை மண்ணு. சித்ரா பௌர்ணமினா திருவண்ணாமலையில். திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வருவது ஒன்று மகாதீபம், இன்னொன்று திருவண்ணாமலையில் கிரிவலம். கிரிவலத்துல மிகவும் சிறப்பான நாள் சித்ரா பௌர்ணமி கிரிவலம். சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, 12 மாதம் நம்மளால கிரிவலம் போக முடியலனாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் வந்தாலும் 12 மாதத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சா அனைத்து ஜென்மத்திலும் செஞ்ச பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதோடு இந்த ஜென்மத்தில் அனைத்து விதமான நலங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சா வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக இந்துக்கள் கொண்டாடுறாங்க. மற்ற மாதத்தில் வரும் பௌர்ணமி நாட்கள் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது. ஆனா சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி பூலோகத்தில் வசிக்கும் எல்லா ஜீவராசிகளோட பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தனின் வழிபாட்டு நாட்களாக கருதி வழிபடுவது வழக்கம். இந்த நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கும் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் முக்தி ஸ்தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. பௌர்ணமியின் கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. சித்திரா பௌர்ணமி நாள் சித்திரகுப்தனை வழிபட்டா அவர் நம்மளோட வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து நம்மளுடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவாங்க என்பது மனிதர்களின் நம்பிக்கை. ஆனா அவர் நேர்மையான பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர். சித்ரா பௌர்ணமி நாள் சித்திரகுப்தனின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இது புதிய கணக்குகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை வருகிறது. திங்கட்கிழமை திருவண்ணாமலையில் கிரிவலம் செஞ்சா இந்திர பதவி கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி நாள் கிரிவலம் செல்வதால சிவனின் அருளும் சிவலோக பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் சிறக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. இப்படி நாம சித்ரா பௌர்ணமியோட விசேஷங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நாம திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து கிரிவலம் ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கரமான கூட்டங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீப நாள் வந்திருப்போம். அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நாள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஜனங்க ஜஸ்ட் 0.1% தான் இருக்கும். ஓன் வெஹிக்கிள்ஸ் நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஓன் வெஹிக்கிள்ஸ் நீங்க திருவண்ணாமலை சிட்டில இருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்திலே நிப்பாட்டி அங்கிருந்து நீங்க ஆட்டோ பிடிச்சி உள்ள வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்! இது அண்ணாமலைக்கு நம்ம நினைச்சாலாம் வர முடியாது, அண்ணாமலையார் நம்மளை கூப்பிட்டாதான் நம்ம வர முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அண்ணாமலையார் நம்மளை கூப்பிட்டாதான் நம்ம திரு அண்ணாமலை மண்ணே மெதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வந்திருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் திருவண்ணாமலை சிட்டில இருந்து அவுட்ல நிப்பாட்டி அங்கிருந்து நம்ம உள்ள ஆட்டோல வர வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள் இருக்கு. கிரிவல பாதையில 8 திசைகளில் 8 லிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. கிரிவல பாதையில முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் இந்த லிங்கம். இந்திர பகவான் இந்த லிங்கத்தை வழிபட்டதுனால இதுக்கு பேர் இந்த லிங்கம் என்று அழைக்கப்படுது. ரிஷபராசிக்காரங்கள் துளாராசிக்காரங்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டா ரொம்பவே விசேஷம் என்று சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை வழிபட்டா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது
நம்பப்படுது. இவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் ரீசெண்ட்லி நடந்த மகா கும்பமேளா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ஒரு சில நாட்களில் திருவண்ணாமலையிலையும் அவ்வளோ கூட்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்டிகுலர் ரோடில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மண்டபங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சிவகாசி ஆடாத மண்டபம். அதுக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 கம்யூனிட்டிக்கு இன்னும் 2 மண்டபங்கள் இருக்குது. பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு தான் அங்கே உள்ள என்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங்க்கு வெளியே நாட்டுக்கோட்டை நகராத்தாருக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஒன்லி ஃபார் காரைக்குடி செட்டியார் கம்யூனிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நித்யானந்தாவின் ஜென்ம பூமி. நித்யானந்தா ஜென்ம பூமியில் அன்னதானம் கிடைக்கும். நித்யானந்தாவோட ஆஷ்டமமும் இதே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் இருக்குது. அதையும் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அஷ்டலிங்கங்களில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் அக்னி லிங்கம். கிரிவல பாதையிலேருந்து எல்லா லிங்கங்களும் லெஃப்ட் சைடில் இருந்தால் இந்த அக்னி லிங்கம் மட்டும்தான் ரைட் சைடில் இருக்கும். கிரிவல பாதையில் இருக்க எல்லா கடைகளும் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும். இதே மாதிரி இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். திருவண்ணாமலையில் மற்றொரு சிறப்பு என்னன்னா, வருஷத்துல உங்களுக்கு 365 நாளும் விதவிதமா இலவச சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் திருவண்ணாமலை மட்டும்தான். இந்த ஊர்ல யாரும் பசியோட தூங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை குதிக்கும் வகையிலே கிரிவல பாதையில அக்னி தீர்த்தம் இருக்கு. அக்னி தீர்த்தத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல விநாயகர் கோவில் கல் மண்டபத்துக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல நம்ம நிறைய டெம்பரரி டாய்லெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கிரிவல பாதையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் அக்னி லிங்கம். கிரிவல பாதையில் தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்க லிங்கம் இந்த அக்னி லிங்கம். சந்திர பகவானுக்கு அக்னி வடிவில் காட்சி கொடுத்த லிங்கம் இந்த அக்னி லிங்கம். சிம்மராசிக்காரங்களுக்கு அக்னி லிங்கம் உகந்த லிங்கம். அக்னி லிங்கத்தை வழிபட்டா மனபயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை. அக்னிலிங்கத்துக்கு பக்கத்திலேயே சேஷாதி சுவாமிகள் ஆஷ்டமம் இருக்கு. ரொம்பவே சிறப்பான ஆஷ்டமம். அடுத்து நம்ம கிரிவல பயணம் தொடங்குது அடுத்த லிங்கத்தை நோக்கி. இலவச அன்னதானம். அப்படியே நம்ம நடந்து வந்தா இங்க இளமா காளியம்மன் கோவில். இங்க பாருங்களேன் எவ்வளவு எலுமிச்சம்பழம் இருக்குன்னு. அப்படியே அட்லீஸ்ட் ஒரு டன் கணக்குல எலுமிச்சம்பழம் இருக்கும். எலுமிச்சம்பழத்தை அப்படியே உங்க தலையை சுத்தி உடம்புல இருக்க எல்லா திருஷ்டியும் எடுத்து காலில் மிதிக்கிறவங்களும் இருக்காங்க. திரிசூலத்துல எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறவங்களும் இருக்காங்க. 2 விதமான வேண்டுதலை இங்க நம்ம பார்க்கலாம். இளமாதேவி கோவில் கிரிவல பாதையில் இருக்கு. கிரிவல பாதையில் இன்னைக்கு அங்கங்க அன்னதானம் இருக்கு. கிரிவல பாதையில் 2 ஃபேமஸான ஆஷ்டமங்கள் இருக்கு. ஒன்று சேஷாதி சுவாமிகள் ஆஷ்டமம், இன்னொன்று ரமண மகர்ஷி ஆஷ்டமம். 2மே ரொம்ப அமைதியான ஆஷ்டமம். உள்ள நீங்க போய் தியானம் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓம் சக்தி கோவில். வாங்க நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சிம்ம தீர்த்தம். கிரிவல பாதையில் சிம்ம தீர்த்தம் தெற்கு திசையில் இருக்கு, சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. அந்த காலத்தில் சிம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் யமலிங்கத்தை பார்க்க போவாங்களாம். கிரிவல பாதையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய லிங்கம் யமலிங்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அம்மன் கோவில். கிரிவல பாதையில் 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அஷ்டலிங்கத்திலேயே 3வது லிங்கமான யமலிங்கம். கிரிவல பாதையில தென்திசையில் அமைஞ்சிருக்க லிங்கம் யமலிங்கம். தென்திசைக்கு அதிபதியான யமன் கிரிவலம் செல்லும் போது தாமரை வடிவத்தில் லிங்கமாக சிவன் யமனுக்கு காட்சி தந்திருக்காது. அதனால இந்த லிங்கத்துக்கு யமலிங்கம்னு பேர் வந்திருக்கு. இந்த லிங்கத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட்டா ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. யமலிங்கத்தை வழிபட்டா நீண்ட ஆயுள் கூடும். யமலிங்கத்தை வழிபட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்தா 2 ரோடு இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா போனா சங்கம் ரூட், ரைட் சைடு தான் கிரிவல பாதை. போன வாட்டி நம்ம கிரிவலம் வரும்போது இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இந்த வாட்டி கிரிவல பாதைன்னு எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம ஆக்சுவலா கிரிவல பாதைக்குள்ள நுழையிறோம்.
இது வரைக்கும் நம்ம வந்த ரோடு எல்லாமே ஹைவே இல்லைன்னா மெயின் ரோடுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப அமைதியான ரோட்டில் கிரிவலம் நடக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வளம்புதி விநாயகர் கோவில். இந்த ரோடு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இந்த ரோட்டில் தான் அதிகமாக மரங்கள் இருக்குது. அன்னதானம், இட்லியும் பெண்ண பொங்கல். அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து துர்வாச முனிவர் கோவில். இந்த கோவிலில் கல் அடுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, வேண்டுதல்னு. இவ்வளோ வேண்டுதல் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மக்களே. அவ்வளோ கல்லுங்க அடுக்கி வச்சிருக்காங்க, அவ்வளோவும் வேண்டுதல். இந்த பாதையில் நம்ம வரும்போது கோவில்கள் மட்டும் அல்லாம ஆண்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தீர்த்தம் சனி தீர்த்தம். அந்த காலத்துல இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு தான் நிருதிலிங்கத்தை பார்க்க போவாங்க. சனி தீர்த்தத்துல குளிச்சா கஷ்டங்கள் தீரும், வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். சனி தீர்த்தம் சனி பகவானுக்கு உகந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது விநாயகர் சன்னதி. கிரிவல பாதையில நூற்றுக்கணக்கான கோவில்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கான கோவில்ல இதுவும் ஒண்ணு. இப்போ நாம அஷ்டலிங்கத்துல அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் நிருதிலிங்கம். கிரிவல பாதையில நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. சிவன் நிருதீஸ்வரராக காட்சி அளித்த லிங்கம் இந்த நிருதிலிங்கம். தென்மேற்கு திசைக்கு அதிபதி ராகு பகவான். அதனால இந்த லிங்கத்தை வழிபடும் போது நம்மளோட மனசு அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்தை மேசராசிக்காரர்கள் வழிபட்டா ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கிரிவல பாதையில அடுத்து பார்க்கக்கூடிய கோவில் திருநீர் அண்ணாமலையார் கோவில். பார்வதி தேவி கிரிவலம் சுற்றி வரும்போது இந்த இடத்துல தான் சிவன் பார்வதி தேவிக்கு காட்சி அளித்தாங்கன்னு சொல்லுவாங்க. கிரிவல பாதையில் இந்த கோவில் ரொம்பவே விசேஷமானது. அடுத்து ஒரு அன்னதானம், உளுத்தம்பருப்பு பாயாசம். அடுத்து கிரிவல பாதையில ஒரு ஆஞ்சநேயர் கோவில். கிரிவல பாதையில எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில் தான். ஒரு சின்ன ரோட்லயே 10-15 கோவில்கள் இருக்கு. அடுத்து நம்ம நித்யானந்தாவின் ஆஷ்டமம். நித்யானந்த ஆஷ்டமத்துல அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. கைலாசால இருந்துகிட்டு நித்யானந்தா அண்ணாமலையில அன்னதானம் போடுறாரு. கைலாசநாத பகவான் ஸ்ரீ நித்யானந்தா. நித்யானந்த ஆஷ்டமம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. நித்யானந்தாவின் தேர், நித்யானந்தாவின் சிலை. கிரிவல பாதையில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் சூரியலிங்கம். சூரியலிங்கம் சந்திரலிங்கம் அஷ்டலிங்கத்தில் வராது. சூரியலிங்கம் சந்திரலிங்கமே வேற, அஷ்டலிங்கங்களே வேற. சூரியலிங்கத்தை வழிபட்ட ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் கூடும். கிரிவல பாதையில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கு. மூலிகை செடிகள், சுவாமிகளின் சொற்பொழிவு. ஆனால் இந்த ப்ராசஸ், இந்த முறை ஏன் கடவுள் இயல்பாகவே நமக்குள்ளார வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மடைமாற்றம் செய்யணும். கிரிவல பாதையில் அடுத்து பெருமாள் கோவில். கிரிவல பாதையில் அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வருணலிங்கம். இப்போ நம்ம பார்த்த வருணலிங்கம் கிரிவல பாதையில் மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. வருண பகவானுக்கு சிவன் நீர் வடிவில் காட்சி அளித்த இடம் இந்த வருணலிங்கம். மேற்கு திசைக்கு அதிபதி சனி பகவான். அதனால வருணலிங்கத்தை வழிபட்டா தீராத நோயெல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. மகர ராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு உகந்த லிங்கம் இந்த வருணலிங்கம். இப்போ நம்ம கிரிவல பாதையில் அடுத்து பார்க்கக்கூடியது ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில். கிரிவல பாதையிலேருந்து ரைட்டில் எடுத்து 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் நீங்கள் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் பார்க்கலாம். ரொம்பவே பழமையான கோவில். ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான் திருவண்ணாமலையின் முந்தைய கோவில். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை விட ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான் ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லப்படுது. இப்போ டைம் சரியா மதியம் 12 மணி ஆச்சு. உச்சி வெயிலில் கிரிவலம். நம்ம கிரிவல பாதையில் அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் வாயுலிங்கம். இப்போ நம்ம பார்த்த வாயுலிங்கம் கிரிவல பாதையில் வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு வாயுலிங்கம் ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. வாயு பகவான் கிரிவலம் வரும்போது சிவன் காட்சி அளித்த இடம். வாயுலிங்கத்தை
வழிபட்டா சகல யோகங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்ப நம்ம கிரிவல பாதையில ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல ஐ லவ் திருவண்ணாமலைன்னு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம மலையை பார்க்கும்போது சிவபெருமான் அடுத்திருக்க மாதிரி ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். கிரிவல பாதையில இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் செந்தலிங்கம். செந்தலிங்கம் வந்து அஷ்டலிங்கத்துல வராது. சூரியலிங்கம் செந்தலிங்கமே வேற, அஷ்டலிங்கங்களே வேற. கிரிவல பாதையில ஒரு சில கோவில்கள்ல ரினோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கிரிவல பாதையில இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் குபேர லிங்கம். இப்ப நம்ம பார்த்த குபேர லிங்கம் தனுசு ராசிக்காரங்கள் மீன ராசிக்காரங்கள் வழிபட்டா ரொம்பவே நல்லது. எல்லா செல்வமும் வழங்கக்கூடிய குபேர பகவான் அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சதுனால இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. குபேரலிங்கத்தை வழிபட்டா குரு பகவானோட ஆசீர்வாதமும் குபேரனை போல செல்வத்தோடையும் வாழலாம் என்று சொல்லுவாங்க. கிரிவல பாதையில இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த கிரிவல பாதையில எவ்வளவோ பிள்ளையார் கோவில் இருந்தாலும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு தனி சிறப்பு இருக்கு. இடுக்கு பிள்ளையார் கோவில்ல நம்ம ஒரு சின்ன இடுக்குல பூந்து வந்ததா பிள்ளையார வணங்க வேண்டியதா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இடுக்குல பூந்து வராங்க பாருங்க. இடுக்கு பிள்ளையார் கோவில்ல இடுக்குல பூந்து வந்தா உண்ணாமலை அம்மன் அதுவதில இருந்து வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. இடுக்குல நம்ம பூந்து வந்தா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், ஒத்த தலைவலி தீரும், மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இடுக்கு வழியா நம்ம பூந்து வந்து பக்கத்துல இருக்க பிள்ளையார நம்ம வணங்கணும். அப்பதான் நம்மளோட உடலும் மனசும் பரிசுத்தமா பிள்ளையார வணங்கும். இடுக்கு பிள்ளையார நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா இடுக்குல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இடுக்கு வழியா வெளியே வராங்க பாருங்க. இடுக்குல பூந்து வந்து இந்த பிள்ளையார நம்ம வணங்கணும். இடுக்கு பிள்ளையார் கோவில் ரொம்பவே பழமையான கோவில். கிரிவலம் வரும்போது இடுக்கு பிள்ளையார நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கிரிவல பாதையில எக்கச்சக்கமான இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க. வெயிலுக்கு இதமா ஜூஸ், சர்பத்து, மோர். இப்ப நம்ம கிரிவல பாதையில காலமாட்டு சர்க்கிள் கிட்ட இருக்கோம். பிரம்மாண்டமான அறிஞர் அண்ணா நினைவு வாயில் ஆர்ச். இப்போ நம்ம கிரிவல பாதையில அஷ்டலிங்கத்துல 8வது லிங்கமான ஈசான்ய லிங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். கிரிவல பாதையில ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு. ஈசான்ய லிங்கத்தை நந்தீஸ்வர பகவான் வணங்கியிருக்காரு. ஈசான்ய லிங்கத்தை மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரங்கள் வணங்கினா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஈசான்ய திசைக்கு அதிபதி புதன். ஈசான்ய லிங்கத்தை வழிபட்டா நல்ல கல்வி செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை. ஈசான்ய லிங்கத்துக்கு ஆப்போசிட்டா ஈசான்ய குளம் இருக்கு. ஈசான்ய குளத்துல இப்பவும் நீங்க குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும் போது இது எக்ஸாக்டா ஒரு கோவில் மாதிரியே தெரிஞ்சிச்சு. கிட்ட வந்து பார்க்கும் போதுதான் நந்தீஸ்வர பகவான். கிரிவல பாதையை கம்ப்ளீட் பண்ண ஈசான்ய லிங்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் கிரிவலம் பயணத்தை நம்மளோட வாழ்க்கை பயணத்தோட ஒப்பிடுறாங்க. கிரிவலம் ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்பவே உற்சாகமாக ஆரம்பிப்போம். அது நம்மளோட குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடியது. கிரிவலத்தில் ஈசான்ய லிங்கத்துக்கிட்ட வரும்போது நம்மளோட உற்சாகம் எல்லாமே அடங்கிடும். அது நம்மளோட முதுமை பருவத்தை குறிக்கக்கூடியது. திருவண்ணாமலையின் ராஜகோபுரம் இப்பதான் நமக்கு தெரியுது. கண்ணில் பார்க்கும்போது ரொம்பவே கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் நம்ம ரொம்ப தூரமா நடந்து வர மாதிரி இருக்கு. திரு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண எவ்வளோ பக்தர்கள் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிவலம் கம்ப்ளீட் பண்ண உடனே நாமளும் இதே கியூல தான் வந்து நிற்கணும். சித்ரா பௌர்ணமி போல் விசேஷமான நாட்கள்ல கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. அதோட பலன் இந்த வீடியோ பார்க்க அனைவரையும் வந்து சேரும். இப்ப நம்ம கிரிவலம் ஆரம்பிச்ச இடமான திரு அண்ணாமலையார் ராஜகோபுரத்துக்கிட்டேயே கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்றோம். இதோட பலன் இந்த வீடியோ பார்க்கிற அனைவரையும் வந்து சேரட்டும். தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய ராஜகோபுரமான இது அண்ணாமலையாரின் ராஜகோபுரத்துக்கிட்ட தான் இருக்கும். 2000 வருஷம் பழமையான அண்ணாமலையாரின் ராஜகோபுரம் 217 அடி உயரம் இருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை 9th செஞ்சுரியில விஜயநகர சாம்ராட்டரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கட்டியிருக்காரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ பிரம்மாண்டமா இந்த ராஜகோபுரம் நிக்குதுன்னா எந்த விதமான டெக்னாலஜிஸும் இல்லாம இவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. ராஜகோபுரம் எக்ஸாக்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா அந்த மலை.